3 நேரம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாரும் 3 நேரம் சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, பண்ணுறது இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஒரு தடவை சுவாமி ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டார். ஈவன் மதுசூதன் சாய்கிட்டே சொல்லியிருக்கார், என்கிட்ட சொல்லியிருக்கார், நிறைய பேர்கிட்ட சுவாமியோட அவ்வளவு க்ளோஸாக இருக்க சொல்லியிருக்கார். 3 டைம் ஷேவ் பண்ண சொல்லியிருக்கார். சத்குரு மதுசூதன் சாய்கிட்ட சொல்லியிருக்கார் 3 டைம்ஸ். அப்போ சுவாமி கிட்ட நான் கேட்டேன், என்ன சுவாமி 3 டைம் ஷேவ் பண்ண சொல்ல, ஒரு தடவை சேவ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ சொன்னார் 3 டைம் ஷேவ் பண்ண சொன்னது ஷேவிங் மட்டும் இல்லைப்பா, 3 டைம் சந்தியாவந்தனம் பண்ணுறது மாதிரி பண்ணணும். அந்த பாவத்தோடு நீ ஷேவ் பண்ணும்போது மார்னிங் ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. அப்போ ஜலத்தை கையில் எடுத்து காயத்ரி ஜபம் பண்ணாலே அதை அப்படி தர்ப்பணம் பண்ணாலே சந்தியாவந்தனம் ஆகிடுச்சு. அதனால் மத்தியானம் பாத்திரம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக சந்தியாவந்தனம் பண்ண முடியும். அதனால் டோன்ட் வரி. அதாவது எல்லாமே பாசிபிள் தான், இம்பாசிபிளாக எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் வழி இருக்குது, பரிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ண போகும், கண்டிப்பாக பண்ண முடியும். இதுகால சந்தியாவந்தனம் பயங்கரமான பவர்ஃபுல், பண்ணுறது பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் பண்ண முடியாது. பிராமண குலத்தில் பிறந்தால் கூட நிறைய பிராமணருக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியாமல் போயிடும். அது பண்ணணும்னா சாட்சால் பிரம்மனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது பண்ணவும் முடியும். இப்போது என்ன சொல்கிறது, கணபாடிகள் இருக்காரு இல்லையா, இந்த அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் இல்லை, அதெல்லாம் அவ்வளோ பெரிய சாதனை. சந்தியாவந்தனம் கண்டிப்பாக 100% ப்ரொடெக்ஷன் உனக்கு இருக்கும். நீ நினைக்கிறத விட பெரிய ஆளாக முடியும் சந்தியாவந்தனம் பண்ணுறது. காலையில் தலைக்கு நாள் இருக்கிற பாவம் காலையில் போயிடும், காலையில் பண்ணுற பாவம் மத்தியானம் போயிடும், மத்தியானம் பண்ணுற பாவம் ஈவினிங் போயிடும் இல்லையா. இந்த பாவம் எல்லாம் கழித்து போகிறதுக்கு ஸ்ரீராமனே சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீராவணன் கூட பண்ணியிருக்கார் சந்தியாவந்தனம் இல்லையா. அந்த அசுர குலத்தில் இருந்து கூட ராவணன் கூட சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கார். அந்த காலத்துல எல்லாம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த காலத்தில் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அது சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளெல்லாம் அந்த சனாதன தர்மத்தில் அந்த வழியில் வரணும். எல்லா குழந்தைகளும் வரணும், சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸாக வரணும். சுவாமியோட இன்ஸ்டியூஷனில் படித்தாதான் நீங்கள்லாம் சுவாமி ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது. சுவாமியோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்கள்லாம் சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்கள்கிட்ட கேட்பார் இல்லையா, சுவாமி நீ எந்த கேம்பஸ்ன்னு கேட்பார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பார் இல்லையா. அப்போ கார்த்திக் நான் பிருந்தாவன் கேம்பஸ், முந்தனஹள்ளி கேம்பஸ், புட்டபர்த்தி கேம்பஸ்லாம் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இவர மெட்ராஸ் கேம்பஸ், இவர் சென்னை கேம்பஸ், சுவாமிஸ் கேம்பஸ் தான் ஆகுது. அதனால் தைரியமாக பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயம். உபநயனம் பண்ணால் கண்டிப்பாக அதை பண்ணணும். நமஸ்காரம்.